Hi, hello, welcome to Parallel Twins. நம்ம வந்து இன்னைக்கு வந்து BMW 310R ஓட 2 years ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட அவர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது வந்து கார்த்திகேயன் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹலோண்ணா. சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம வண்டி 310R எதனால் சூஸ் பண்ணிங்க ப்ரோ? நீங்கள் என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதனால் 310? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வண்டி வந்து நேக்கட் பைக்கு, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக முன்னாடி லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டி ரைட்ஸ்க்கு மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் G310R செலக்ட் பண்ணது. ஓகே ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதை வச்சு வண்டி எப்படி ஃபீல் ஆகுது, என்ன மாதிரிலாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இது வந்து எந்த ரோடுனாலும் பக்கா. இது எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட டிசப்பாயிண்ட் ஆனதில்லை. இது டிராஃபிக்கில் நிற்கிறப்ப மட்டும் கொஞ்சம் அந்த என்ஜின் ஹீட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகும். மற்றபடி சிட்டி ரைடு இல்லைனா ஹைவேல எந்த இதுனாலும் எந்த இஷ்யூமே கிடையாது. பிரேக்கிங் வண்டி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கிளச்சு வேறு எந்த பிரச்சனையுமே எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. வேறு ஒரு இது வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகிறப்போ வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ, ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு நான் வந்து ஹை ஸ்பீடெல்லாம் போவேன், ஒரு 120 130 மேலே ஃப்ரீக்வெண்ட்டாக போவேன். வண்டி வந்து கண்ட்ரோலில் இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அதாவது நம்மளுக்கு தெரியும் வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி பிரேக்கிங் கூட நம்மளுக்கு நல்லா தெரியும். எந்த இது நடுவில் இது வந்தாலும் டக்குன்னு மெனுவர் பண்ணிடலாம். அதனால அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீட் போகிறப்போ நம்மளுக்கு லைட்டாக வைப்ரேஷன் தெரியும். வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் ஒரு மைனர் டிஸ்அட்வான்டேஜ், அவ்வளோதான். வேற ஒன்றும் எனக்கு இந்த வண்டியில் டிசப்பாயிண்ட் ஆனதே இல்லை. பிரேக்கிங் பற்றி ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். நீங்கள் எவ்வளோ ஸ்பீட்ஸில் வரைக்குமே பிரேக்கிங் அடித்து உங்கள் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி ஃபீல்? நான் 130 140 ஹைவேல போயிட்டு இருக்கப்போ நடுவில் ட்ரக் கிராஸ் ஆகிறது இந்த மாதிரி இதில் கூட நான் டக்குன்னு பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும், லெஃப்ட்டு திரும்புறது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வேறு எந்த வண்டிலையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த வண்டியில் வந்து டக்குன்னு பிரேக் அடித்து நம்ம திரும்பிட முடியும். மற்ற வண்டியில் வந்து கொஞ்சம் அந்த ட்ராக் இருக்கும், உங்களுக்கு டைம் டியூரேஷன் இருக்கும். இந்த வண்டியில் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆனதில்லை. இது வரைக்கும் நான் பண்ண எல்லா பிரேக்கிங்லேயுமே பக்காவாக இருந்திருக்கு. அது நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக? இது வந்து நான் 1.5 2 years கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக இந்த அவுட்டர் ரிங் ரோடு அந்த மாதிரி இதில் நிறைய யூஸ் பண்ணேன். அப்போது ஹை ஸ்பீட் போகிறப்பெல்லாம் ஒரு இதுவுமே இருந்ததில்லை. ஓகே ப்ரோ, மிரர் விசிபிலிட்டி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்குது சொல்லிட்டு? மிரர் விசிபிலிட்டி வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக நம்ம அந்த ஸ்பீடுக்கு போகிறப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ கரெக்டாக அந்த மிரர் இதில் இருக்கும், கரெக்டான இது. வெயிட் எப்படி ப்ரோ ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இதை மாறும்போது உங்களுக்கு என்னன்னா டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது, எது கஷ்டமாக ஃபீல் ஆகுது? இதுக்கு முன்னாடி யூனிகான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூனிகான்லேருந்து இது ஷிஃப்ட் ஆகிறப்போ பவர் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு பைக் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து கார்ஸ் இதுதான் பிடிக்கும், கார் டிரைவிங் தான் பிடிக்கும். இப்போது இந்த வண்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அப்படியே டோட்டலாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. வண்டின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ பவர், அவ்வளோ கண்ட்ரோலு, அந்த ஒரு ஃபீல் பைக் ரைடிங்கில் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த இதில். சர்வீஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. சர்வீஸ் வந்து BMW சைடு எப்போவுமே நல்லா கொடுப்பாங்க. BMW சைடு நல்லா கொடுப்பாங்க, அதுக்கு ஈக்குவலாக காஸ்ட்டும் வாங்கிடுவாங்க. ஸோ ஆனால் சர்வீஸில் குறை ஒன்றும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் வாங்கிடுவாங்க. வேலை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஆக்சுவலாக இந்த கொரோனா டைமில் வந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப மந்த்ஸ் கழித்து எடுக்கிறப்போ கீழே அங்கே ஆயில் ஃபில்டர் கிட்ட லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இதில் சின்ன சின்ன ஒர்க்குக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது உங்களுக்கு? அந்த மாதிரி இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000s தான் ஆகும். பட் ஆனால் சர்வீஸ் பக்காவாக இது பண்ணி கொடுத்துருவாங்க, காஸ்ட் அதிகம். இப்போ ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் கொடுக்குற மாதிரினா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் இப்போது நான் வந்து கிளச் கேபிள் மாற்றினேன், அப்புறம் மறுபடியும் ஆயில் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ஒரு 1 week முன்னாடி தான் வண்டி வந்துச்சு. ஒரு 7800 7000 ரேஞ்சில் எனக்கு பண்ணாங்க. சிசிக்கு பெரிய அமௌண்ட் தான் கண்டிப்பாக. ஆமாம், ஆனால் வந்து நமக்கு சர்வீஸ் சைடு வந்து எந்த குறை இல்லாமல் நீட்டாக பண்ணி தராங்க. ஆமாம், அதனால காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அவன் வாங்குகிற காஸ்ட் கொஞ்சம் அதிகம்தான். பட் ஆனால் சர்வீஸ் பக்காவாக பண்ணிடுறாங்க, அதில் ஒன்றும் இது பண்ணுங்க. ஓகே ப்ரோ, லைட் விசிபிலிட்டி பற்றி சொல்லுங்கள். லைட் வந்து இது எல்இடி செட்டப் கிடையாது, இது BS4 மாடல்ன்றதுனால நம்மளுக்கு இந்த நார்மல் இது தான் தந்திருக்கா. அதுவும்
ரொம்ப புவர்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. நைட் யூஸ்க்கு ஓகே, ரொம்ப புவர் கிடையாது. மற்றபடி உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ரோ டிஸ்அட்வான்டேஜஸாக ஃபீல் ஆகுது, அட்வான்டேஜாக என்ன ஃபீல் ஆகுது? அட்வான்டேஜ்னு சொல்லப்போனால் நிறையா வரும். வண்டி கண்ட்ரோல் ஃபுல் பக்காவாக இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். ப்ளஸ் மற்ற பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதும். அப்புறம் ஸ்டெபிலிட்டி எல்லாமே பக்கா. டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம இப்போது டிராஃபிக்கில் மூவ் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் நீங்கள் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ஜினோட ஹீட்டு நம்மளுக்கு கரெக்டாக அந்த கால் இந்த லோயர் பார்ட்டில் ஃபுல்லாக நல்லா தெரியும். அது ஒன்று இது. அதுக்கப்புறமா நம்ம அதான் சொன்ன மாதிரி நம்ம ஹை ஸ்பீட் போகிறப்போ வைப்ரேஷன் வரும் வண்டியில், லைட்டாக தான், ரொம்ப எல்லாம் கிடையாது, மைன்யூட்டாக ஃபீல் ஆகும் நல்லாவே. அதுக்கப்புறமா நம்ம இப்போது டிராஃபிக்கில் இருக்கப்போ நீங்கள் ஒரு 4-5 5th கியர்லேருந்து நீங்கள் டவுன் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் இதுலேயே டவுன் பண்ணிட முடியாது. நீங்கள் மறுபடியும் கிளச் ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா தான் ஆமாம் டக்குன்னு டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அந்த இது அவ்வளோதான். வேற ஒன்றும் எனக்கு இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜாக தெரில. பில் குவாலிட்டி பற்றி சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் எப்படி இருக்குது பில் குவாலிட்டி? வந்து இப்போது ஒரு 2 years ஆச்சு வண்டி எடுத்து. எனக்கு வந்து பட்டன்ஸில் வந்து லைட்டாக கலர் ஃபேடாக இருக்குது. ஆமாம், இந்த எல்லா ஸ்விட்ச் இதுவுமே நல்லா ஃபேடாக இருக்கிறதே தெரியும். வண்டி வெயிலில் ரொம்ப நிப்பாட்டினோன்னா ஆமாம் ஆமாம் ஆமாம். ப்ளஸ் எனக்கு இந்த வண்டி கிரிப்பு கூட, இந்த ஆக்சிலரேட்டர் கிரிப்பு, அந்த சைடு இருக்கிற கிரிப்பு ரெண்டுமே நல்லா இதாயிடுச்சு. நம்ம கையிலேயே ஓட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை, வெயில்லனா எங்கேயாவது வெளில போனோன்னா நிப்பாட்டுறது அந்த மாதிரி இதுதான். வீட்டில் வந்து நிழலில் தான் நின்றுட்டுருக்கோம். எனக்கு இந்த வண்டியில் மற்றது பில்டு குவாலிட்டி, ஃபினிஷிங், மற்ற இது மாதிரி இப்போது நம்ம சீட்டு காட்டினோன்னா இதோட ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு பக்காவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டிச்சஸ் எல்லாமே அந்த ஃபோமும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். மற்ற வண்டியில் வந்து ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு அந்த சீட்டோட கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. இந்த வண்டியில் அந்த மாதிரி இல்லை, ஏன்னா எனக்கு தோணலை. மற்ற வண்டியில் நம்மளுக்கு இது வந்து ஒரு ரப்பர் இது மாதிரி கொடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப நாள் கழித்து லூஸ் ஆயிரும், எல்லாம் அது கலண்டுரும். இந்த வண்டியில் கரெக்டாக அதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே டூல் கிட்க்கு ஸ்பேர்ஸ்க்கு எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு தடவை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ முன்னாடி போகிற ட்ரக்கு இதுலேருந்து ஒரு கல் இடித்து ஃப்ரண்ட் ஹெட்லேம்ப் கிளாஸ் இது உடஞ்சிருச்சு. இது அரௌண்ட் ஒரு 10-11,000 கிட்ட ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறமா கிளாஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா சர்வீஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 11 கிட்ட ஆச்சு. மற்றபடி டயர்ஸ் வந்து நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் மாற்றவே இல்லை. ஒரே ஒரு தடவை பஞ்சர் ஆயிருக்கு, அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ஆச்சு. எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க ப்ரோ நீங்கள்? இது அரௌண்ட் ஒரு 8,700 kilometers கிட்ட ஓடி இருக்கு. இது நான் மோஸ்ட்டாக சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி இதில் தான் யூஸ் பண்ணேன். லாங்கு அவ்வளோவா நான் எடுத்துகிட்டு போனதில்லை, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால ஓன்லி சிட்டிக்குள்ளே, இல்லைன்னா இங்கேருந்து எப்படியா அந்த ரிங் ரோட் பைபாஸ் இந்த மாதிரி இதில் ஓட்டுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஆக்சிலரேஷன் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா குயிக்காக இருக்கா, எப்படி இருக்குன்ற? ஆக்சிலரேஷன் வந்து கரெக்ட் குயிக். இந்த 310cc மேக்ஸ் பவர் வர மாதிரியே நம்மளுக்கு தெரியும். இந்த சிசிக்கு ஆக்சிலரேஷன் மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்போ இது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஒரு டிராஃபிக்லேருந்து டக்குன்னு எடுக்கிறப்போ, சிக்னல் இதுலாம் எடுக்கிறப்போ ஆக்சிலரேஷன் வந்து நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ, டாப் ஸ்பீடு எவ்வளோ ப்ரோ செக் பண்ணியிருக்கீங்க இந்த வண்டியில் நீங்கள் இது வரைக்கும்? இந்த வண்டியில் நான் மேக்ஸ் அவுட் பண்ணதில்லை. 156 160 வரைக்கும் போயிருக்கேன் நான் இந்த வண்டியில். நம்ம புது பைபாஸில் தான் போனேன், அதுவும் கொஞ்சம் பம்பியாக இருந்தது. பட் 160 வரைக்கும் போயிருக்கேன் அந்த இதில். ஓகே ப்ரோ, வேறு என்ன ப்ரோ இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? வண்டியோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான். பட் ஆனால் வண்டி வந்து உங்களை எந்த இதுலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. எந்த விஷயத்துலையுமே வண்டி இது வரைக்கும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணலை. ஓட்டுறதுலேருந்து எந்த இதுனாலுமே எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லி நம்மளுக்கு.
மெயின்டெனன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே ப்ரோ, மைலேஜ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்கு சிட்டியில் எவ்வளோ வருது, ஹைவேஸில் லாங் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வருது ப்ரோ? சிட்டியில் வந்து எனக்கு 25 அரௌண்ட் 25 வந்து வருது. நம்ம லாங்னா இப்போது நான் வந்து தான் லாங்னா இந்த மாதிரி பைபாஸ் இந்த மாதிரி இதில் தான் போவேன். அதில் வந்து எனக்கு அரௌண்ட் 30-35 கிட்டே வருது. 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ். ஆமாம். அதுவும் நம்ம ரொம்ப சடன் ரைஸு கான்ஸ்டண்ட்டாக பிக்கப் இது இருந்துச்சுன்னா நல்லாவே வருது நம்மளுக்கு மைலேஜ். ஓகே, 310Rோட 2 இயர்ஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பைக் வந்து யூஸ்டு வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஓனர்ஷிப் ரிவ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து புது மாடல் வந்து நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.